அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ராகு பகவான் கேது பகவானை எவ்வாறு வணங்க வேண்டும் என்பதை பார்ப்போம். வாரத்தில் அனைத்து நாட்களுமே ராகு நேரத்தில் துர்க்கையம்மனை வழிபடுவது மிக சிறந்தது. தினமும் 24 மணி நேரத்தில் 1½ மணி நேரம் ராகுவும் 1½ மணி நேரம் கேதுவும் அம்பிகையை வழிபடுகின்றனர். ராகு பகவான் வழிபடும் நேரத்தை ராகு காலம் என்றும், கேது பகவான் வழிபடும் நேரத்தை யமகண்டம் என்றும் அழைக்கின்றன. இந்த நேரங்களில் மற்ற கிரகங்களின் ஆதிக்கம் குறைந்திருக்கும் என்பதால் ராகு காலத்தில் சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்களின் தோஷம் இருந்தால் அல்லது வாழ்வில் தடைகள் துன்பங்கள் தொடர்ந்து இருந்தால் ராகுகால வழிபாட்டை மேற்கொள்ளலாம். துர்க்கையம்மனை வழிபடுவது மிகவும் சிறந்தது. துர்க்கையம்மனை பார்த்தபடி தீபம் ஏற்றுவது நமக்கு நன்மையை தரும். ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத். இதுவே ராகு காயத்ரி மந்திரமாகும். இந்த மந்திரத்தை ராகு நேரத்தில் ஜெபிப்பது நல்லது. கேது பகவானின் தோஷத்தை போக்க விநாயகரை வழிபடலாம். விநாயகரை வழிபடும் போது வெள்ளருக்கு மாலை கொண்டு வழிபட வேண்டும். கேது பகவானுக்கு மிகவும் பிடித்த பூ தும்பைப்பூ. பிரதோஷத்தன்று சிவனுக்கு தும்பைப்பூ மாலை சாத்தி வணங்கினால் சகல தோஷமும் நீங்கும். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னக் கேது பிரசோதயாத். இதுவே கேது காயத்ரி மந்திரம். கேது தோஷம் நீங்குவதற்கு இந்த மந்திரத்தை சொல்லலாம்.